நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தரும் உலக ரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தில் 18வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது பாருங்க. இதுதான் நமது தியானம். உங்க உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அப்படியே நாம தலையை தாழ்த்தி செபிப்போமா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. இந்த ஜெப வேளை அநேகருக்கு கிடைக்காத ஒரு ஜெப வேளையை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். வசன தியான வேளை. வேதத்தில் உள்ள மகத்துவத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளும். போதக சமர்த்தனாய் பிரசங்கிக்கவே புது எண்ணெயால் என்னை அபிஷேகியும். பாவிகள் மனந்திரும்ப பரலோகம் மகிழ்ந்திட பயன்படுத்தும் ஐயா நீர் என்னையும். பயன்படுத்தும் ஐயா நீர் என்னையும். இப்படி நீங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், கர்த்தருடைய நீதியை தேடுவோம். வேத வார்த்தைகளை அறிவித்து அறிவித்து தியானம் பண்ணி வேத வசனத்தை தியானம் பண்ணி அதை அறிவித்து அறிவித்து தேவராஜ்யத்தை தேடுவோம், தேவ நீதியை தேடுவோம். இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் அல்லவா. பாவிகள் மனம் திரும்ப பரலோகம் மகிழ்ந்திட பயன்படுத்தும் ஐயா நீர் என்னையும். பயன்படுத்தும் ஐயா நீர் என்னையும். நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். உமது நல்ல ஆவி என்னை செம்மையான பாதைகளில் நடத்துவாராக. நீர் கொடுத்த வேத வசனம், நீர் கொடுத்த இந்த சரீரம், இதற்குள் ஒரு ஆத்துமா, இதற்குள் இருக்கிற சின்ன இருதயம், நீர் தங்குகின்ற இருதயம், நீர் கொடுத்த வேதவசனம், கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்த புதிய பாடல், நீர் தங்குகின்ற இந்த மண் பாண்டத்திற்குள்ளது இருந்து உம்மையே புகழுகிறது, உம்மையே போற்றுகிறது. இயேசுவே உம்மையே அறிவிக்கிறது. இவைகளை நீர் கனப்படுத்தும் இந்த வேத வார்த்தைகளை உத்தமன் என்று, உத்தமனாய் இருக்க கடவா என்று கர்த்தராகிய ஆண்டவருடைய சுத்த கிருபையினால நான் பிரசங்கிக்கிறேன். உபாகமத்தில் நீர் சொன்னீர் அல்லவா, 18 அதிகாரத்தில் 13 வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பூமியில் உள்ள ஒவ்வொரு மனு குலத்தையும் பார்த்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவா என்று சொன்னீரே. அதை பின்பற்றி நடந்து உத்தம மார்க்கத்தார்களாக அநேகம் இந்த வேத வசனத்தின் மூலமாக மாறுவார்களாக, மகிழ்வார்களாக, அந்த மறுமையிலே காணப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ உத்தமனாய் இருக்க கடவா என்று நம்ம 2 பாகம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு இது 3வது பாகம். இன்றைக்கும் கூட நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 101வது அதிகாரத்தில் இப்படியாக
பக்தனாகிய தாவீது 2வது வசனத்தில் சொல்லுகிறான். நான் வாசிக்கிறேன், நீ என் கூட சேர்ந்து வாசிக்கலாம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான், ஒரு வேண்டுகோளை வைக்கிறான், ஒரு மன்றாட்டை வைக்கிறான் பக்தனாகிய இந்த சங்கீதக்காரன். பாருங்க, உத்தமமான வழியில் நடப்பேன், அதுவும் விவேகமாக நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அது தலைப்பு வசனத்தில் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த தலைப்பை, இந்த உத்தமனாய் இருக்க கடவா என்ற இந்த வார்த்தையை, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என்ற இந்த வார்த்தை, சத்தியத்தை கர்த்தர் கொடுத்த ஒரு புது ராகத்தில் பாடி நம்ம பிரசங்கிக்கலாமா, தியானிக்கலாமா? இதை நீங்கள் கவனமாக கேட்பீங்களா? உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும், உங்களை உயர்த்தும், உங்களை மகிழ பண்ணும். ஜோசுவா டிவி நேயர்களே, என் கூட இந்த பாடலை பாடி இந்த வசனத்தை கவனமா கேட்டு நம்ம தியானத்தில் நீங்க கலந்து கொண்டீர்களானால் நீங்க சந்தோஷப்படுவீங்க, உங்க உள்ளம் மகிழும். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவீர்? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவீர்? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவீர்? கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவீர்? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவீர்? கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்கவே மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கைகளை வெறுப்பேன், வழி விலகும் மனிதர்களின் செய்கைகளை வெறுப்பேன். சொல்லுங்க நீங்க, வழி விலகுகிற, வழி விலகும் மனிதர்களின் செய்கைகளை வெறுப்பேன். உத்தமமான பழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவீர்? ஏங்குகின்றதையா என்னுடைய இதயோ, ஏங்குதையா என்னுடைய இதயோ, நீ தங்குகின்ற இந்த மண் பாண்டம். ஏங்குதையா என்னுடைய இதயோ, நீ தங்குகின்ற இந்த மண் பாண்டம். ஏங்குதையா என்னுடைய இதயோ, நீர் தங்குகின்ற இந்த மண் பாண்டம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவீர்? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவீர்? கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்குகின்றது என்னுடைய இதயம், நீ தங்குகின்ற இந்த மண்பாண்டம். இப்படியாக பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான்,
உத்தமமான வழியில நான் விவேகமாய் நடப்ப எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? பாருங்க, 17 அதிகாரத்தில் 1 சாமுவேல்ல இங்க நம்ம வாசிக்கிறோம். அங்க சாமுவேல் மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால சவுலு ஸ்தானத்தில் ராஜாவாக இந்த தாவீத சாமுவேல் புது எண்ணெயை தைல கொம்பை எடுத்துக்கொண்டு அவன் தலை மேல ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். சவுலை விட்டு விலகினார் என்று வாசிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு பிரியல. காடுகளுக்குள்ள போகையில பிரியல, வீடுகளுக்குள்ள இருக்கையில பிரியல, துக்கத்துல பிரியல, சந்தோஷத்துல கர்த்தராகி ஆண்டவர் அவனை விட்டு பிரியல. ஆனாலும் ஜெபம் பண்ணும் போது விசேஷமா நீர் என்னிடத்துல வரணும்னு சொல்லி ஒரு வாஞ்ச, அதுதான் தாவீது, அதுதான் சங்கீதக்காரன். அதைத்தான் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவீ? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவீ? ஒரு ஏக்கத்தோடு, ஒரு வாஞ்சையோடு வசனத்தை எழுதி கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து பெற்று இந்த உத்தமத்தை நமக்கு அனுப்பி இருக்கின்றான் இந்த சங்கீதக்காரன். அவன் ஒன்று சொல்லுதான், தீங்கான காரியத்தை நான் என் கண் முன் வைக்க மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை, அது எனக்கும் கர்த்தருக்கும் உறவை கொடுக்காது, அது பிரிவை கொடுக்கும் என்று அறிந்ததுனால நான் உத்தமமான வழியில விவேகமா நடப்பேன், எப்பொழுது எங்கிடத்துல வருவீர்? பாருங்க, நீங்க தீங்கான காரியத்தை வெறுப்பீர்களா? இப்படி சொல்லுவீர்களா? தீங்கான காரியத்தை நான் என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கைய நான் வெறுக்கிற, அது என்னை பற்றாது. யோசேப்பு என்று ஒரு பக்தனை நாம வாசிக்கிறோம். அடிக்கடி அனைத்து பிரசங்கிகளும் இந்த யோசேப்பை தொட்டு பேசாமல் இருக்கவே முடியாது. அவனுக்குள்ள கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தது, கர்த்தரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்தது. அந்த யோசேப்புக்குள்ள அந்த யாக்கோபுடைய சுபாவம் இருந்தது. யாக்கோபு குடும்பஸ்தனும் கூடார வாசியாகவும் இருந்தான், கர்த்தரை தரிசித்தான். வானத்திற்கும் பூமிக்கும் ஏணி ஒன்று இருக்க அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகின்றவர்களாக இறங்குகின்றவர்களாக இருந்ததை யாக்கோபு தரிசித்தான். அந்த தரிசனம் இந்த யோசேப்புக்குள்ள பற்றி பிடித்தது. அதனால அவன் உத்தமத்தில் நிலைத்திருந்தான். பாவம் செய்யக்கூடிய தீங்கான காரியத்தை அந்த போத்திபார் மனைவி ஓயாம அன்றாடம் தினம் வந்து தீங்கான காரியத்தை சொல்லுகிற போதெல்லாம் அவைகளை விட்டு விலகினான். அதனால அங்க அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்க, அந்த போத்திபார் மனைவியின் செய்க, வழி விலகச் செய்கிற செய்க. பார்த்தா யோசேப்பு ஒரு சாதாரண மனுஷனாக, அந்த அடிமையாக, அந்த வீட்டில் வேலைக்காரனாக அங்க வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை பற்றி வைத்திருந்தார் கர்த்தர் ஒரு திட்டம். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ரட்சணியை செய்வதற்காக, ரட்சிப்பு கொடுப்பதற்காக, இஸ்ரவேல் குடும்பம் காக்கப்படுவதற்காக, பஞ்சத்திலே அவர்கள் காப்பாற்றப்படுவதற்காக ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார், ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணின தேவனாகிய கர்த்தர் அந்த திட்டத்தை வழி விலக, பாருங்க அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது, தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கைகளை நான் வெறுத்தான். எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், எனக்கென்று ஒரு ஆராதனை இருக்கிறது. அந்த தேவனாகிய கர்த்தருக்கு இந்த தீங்கான காரியம் பிடிக்காது.
பிரியமா இருக்காது, அருவருப்பா இருக்கிறது. அதனால் இந்த தீங்கான காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி போத்திபார் மனைவியை உதறி தள்ளிவிட்டு அந்த அசுத்தத்திற்கு அக்கிரமத்திற்கு விலகினா. அந்த மனுஷிக்கு பிரியமா நடக்கல, தேவ பிரியத்தை செய்தான். அந்த மனுஷி வழி விலக வைத்த அன்றைக்கு அந்த யோசேப்பு வழி விலகி இருப்பானே ஆனால், உத்தமத்தை விட்டு அவன் ஒரு படியில கீழே இறங்கி இருப்பானே ஆனால், தீமையை செய்திருப்பானே ஆனால், அவன் அந்த எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கவே முடியாது. நான் ராஜ்ய பாரத்தில் ராஜாவாக மாத்திரம் இருப்பேன், ஆனால் அதை அடுத்து எல்லா காரியத்தையும் நீதான் செய்யணும். ஒருவனாது உன்னை அல்லாம கால ஆட்டக்கூடாது, கையை அசைக்க கூடாது. நீ என்ன சொல்லுதியோ அதை இந்த எகிப்து தேசத்தில் உள்ள அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்று அந்த ராஜா சொன்னான். அப்படிப்பட்ட பொறுப்பை யோசேப்பு பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன? உத்தமம். உத்தமம். அந்த உத்தமத்தில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கும்படி ஒரு முறை இந்த பாடலை பாடிட்டு அடுத்த ஒரு பகுதிக்கு போகலாம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவே. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதையா என்னிடத்தில் வருவே. கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, ஏங்குதையா என்னுடைய இதயோ, ஏங்குதையா என்னுடைய இதயோ, நீர் தங்குகின்ற இந்த மண் பாண்டம் ஏங்குதையா. தேவனாகிய கர்த்தாவே, என் இதயம் ஏங்குகின்றது, என் கூடவே நீரும். நான் தீங்கு செய்ய மாட்டேன், வழி விலக மாட்டேன், அவங்க செய்கைய வெறுப்பேன். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த வேகமான நாட்கள்ல, மாயையான நாட்கள்ல, ஆகாமிய கூடாரத்திற்கு கீழே இருக்கின்ற சிறியோர்களே பெரியோர்களே, உங்களை வழி விலக செய்வதற்கு சாத்தான் சதி பண்ணி வைத்திருக்கின்றான். நாம எப்படி பிரசங்கிக்கிறோமோ, நாம எப்படி இயேசுவை அறிவிக்கிறோமோ, நாம எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று இருக்கிறோமோ, நாம எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தை நாம போக வேண்டும் என்று வாஞ்சி இருக்கிறோமோ, அத மாதிரி அநேகர் அந்த உலகம் முழுவதையும் அந்த நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று வழி விலக வைக்கிற சாத்தானுடைய சூழ்ச்சியில நீங்க அகப்படாம, ஆண்டவரே நான் உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்கன்னா உங்களை பார்த்து உத்தமமான ஊழியக்காரனே என்று கர்த்தர் சொல்லுவார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க ஆசைப்படுகிற எண்ணாகமத்தில் 14வது வசனத்தில், எண்ணாகமம் 14வது வசனத்தில் ஒரு வசனத்தை கூட அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. 24, எண்ணாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். பிரியமானவர்களே, இங்கே காலேப் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் சொல்லுகின்றார், அவன் வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறான். அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அந்த சந்ததியார் அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்வார்கள். பாருங்க, காலேப் என்ற ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினானா? எப்படி பின்பற்றினா? பிரியமானவர்களே, பாரான் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கின்ற போது, கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்ற போது, அந்த கானான் எப்படிப்பட்ட தேசம், அந்த கானான் குடிகள் எப்படிப்பட்டவர்கள், அங்கே கனிகள் எப்படி, அங்கே இன்னும் தானியங்கள் எப்படி, அந்த தேசம் நல்ல தேசமா கெட்ட தேசமா, அந்த குடிகள் பலம் உள்ளவர்களா பலவீனம் உள்ளவர்களா என்று
கர்த்தராகி ஆண்டவர் அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு மனிதனை தெரிந்தெடுத்து அனுப்புகின்றார். அந்த நேரத்தில் தான் இங்க 12 பேர்ல 10 பேர் என்ன செய்தாங்க? துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. 2 பேர் மாத்திரம், காலேப்பும் யோசுவாவும் மாத்திரம் நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. நாம அந்த தேசத்தை சுதந்தரிக்கலாம், அந்த தேசத்தை கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்து விட்டார்னு சொல்லி இந்த காலேப்பும் யோசுவாவும் சொன்னாங்க. அதனால தான் காலேப்பையும் யோசுவாவையும் கர்த்தர் சொல்லுகின்றார். எண்ணாகமத்தில் 14வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில், எப்புன்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கானான் தேசத்தில் நீங்க போய் சேர்வதில்லை. துர்ச்செய்தியை கொண்டு வந்து துர்ச்செய்தியை பரப்பிவிட்டு துர்ச்செய்திக்கு அடிமை ஆக்கின அடிமைப்பட்ட அத்தனை ஜனங்களும் அந்த கானானை சுதந்தரிப்பதில்லை. நல்ல செய்தியை கொண்டு வந்த இந்த காலேப்பும் இந்த யோசுவாவும் அந்த தேசத்தை சுதந்தரிப்பாங்க, அவங்க சந்ததியும் சுதந்தரிக்கும் சொல்லி கர்த்தர் சொன்னார். காரணம், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினாங்க. அவங்க வேற ஆவியை உடையவங்க, இந்த உலக ஆவியை அல்ல, உன்னதமான தேவகுமாரனாகிய ஆண்டவருடைய ஆவியை அவங்க பெற்றாங்க, உத்தமனாக வாழ்ந்தாங்க. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வேகமாக வாசித்துட்டு தியானித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு வசனத்தை பார்த்து விட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 47வது வசனத்தில் இப்படியாக, இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறாரு. ஒரு மேன்மையை, இந்த ஒரு கணத்தை இந்த நாத்தான் வேலுக்கு கொடுக்கிறார். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். 12 சீடர்களில் இந்த நாத்தான் வேலும் ஒரு சீடன். 12 சீடர்கள், இந்த நாத்தான் வேலும் ஒரு சீடன். அந்த சீடனை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இந்த சீடனுடைய ஊர் பெத்சாயிதா, பட்டணம் பெத்சாயிதா. இவன் பிலிப்பு, அந்திரேயா என்கின்ற சீடர்களுடைய அந்த ஊரில் உள்ளவன் சொல்லி அங்கே மேலே எழுதப்பட்டு இருக்கிறது. அந்திரேயாவும் பிலிப்புவும் நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசியை நாங்கள் பார்த்தோம். அவர் இயேசு, அவர் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லுகின்றாங்க. அப்போ இந்த நாத்தான் சொல்லுகிறான், நாசரேத் தூரிலிருந்து யாதொரு நன்மையும் வருமோ என்று இயேசுவை பார்த்து சொன்னான். அப்படி சொல்லிக்கொண்டு வினாவிக்கொண்டு இருக்கிற போதுதான், நீ வந்து பாரு, நாங்கள் இயேசுவிடத்தில் வந்திருக்கிறோம், அவரை பின்பற்றி நடக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், அதனால் நீயும் வா அப்படின்னு சொல்லி இந்த நாத்தான் வேலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்தது. பிலிப்பு என்பவன், அந்திரேயா என்பவன், அவங்க 2 பேரும் அழைத்து கொண்டு வருகிற போது தான் ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், இதோ கபடற்ற இஸ்ரவேலன் உத்தமன் என்று அவனை பார்த்து சொன்னார். உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்லும்படியாக நம்ம நடந்து கொள்வோமா? நம்ம குணாதிசயங்களை கிறிஸ்து நமக்கு ஒரு கணத்தை கொடுத்து பேசக்கூடிய அளவுக்கு, ஏன் மகன்டா என்ன மாதிரி இருப்பான்டா, என்ன மாதிரி நடப்பான்டா, என் வழியில் நடப்பான்டா, என்னை போல ஜெபிப்பான்டா, என்னை போல பேசுவான், என்னை போல இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து பேசும்படியாக நம்ம அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவாய். சங்கீத புஸ்தகத்தில் 101ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதை பார்த்தோம். 2வதாக நம்ம ஜோசுவா காலேப்பையும் பார்த்தோம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த பரிசுத்தவான்கள் போல உத்தமத்தில் நிலைத்திருப்பீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். ஒரு நல்ல தேசத்தை, ஒரு காணி ஆட்சியை ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு
உடன்படிக்கை செய்த அந்த பரலோக கானானை அவர் நமக்கு கையளித்திருக்கிறார். அந்த பரலோக கானானுக்கு நாம போவதற்கு உத்தமத்தில் நிலைத்திருப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை தியானித்தோம். உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவா. இந்த சத்தியம் உலகமெங்கும் செல்லுவதாக, செல்லுகிற இடத்திலெல்லாம் ஜனங்களை உன் பக்கம் இழுத்து உத்தம மார்க்கத்தில் சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.